வணக்கம். பிரியமுடன் உங்கள் தோழி பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அன்பாக்சிங் ஆஃப் ட்ரைபாட் T1S. எங்கேயாச்சும் டூர் போனோன்னா ஷேக்கிங்காக இல்லாமல் எனக்கு ஒரு டூல் வேணும்பா அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு இந்த டூலை வாங்கி தந்துட்டாங்க. இப்படி தான் இருந்துச்சு. நாங்கள் ஓப்பன் பண்ண போகும்போது சேஃப் பேக்கிங்கோட ரொம்பவே நீட்டாக இருந்தது. நானும் ரொம்ப ஆர்வமாக எங்கள் அப்பாவை ஓப்பன் பண்ண சொன்னேன். எங்கள் அப்பாவும் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இது ஓப்பன் பண்ணோடனே நமக்கு ஃபோல்டபிள் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது ஈஸியாக போர்ட்டபிள் கூட. ஈஸியாக நம்ம ஒரு பிளேஸ் டு பிளேஸ் கேரி பண்ணிக்கலாம். இப்படி மடங்கி இருந்தது. ஸோ இது லைட்டு பாருங்கள். நமக்கு அந்த ஷூட்டிங்க்கெலாம் ஒரு லைட் கொடுப்பாங்க இல்லையா, கொஞ்சம் ஃபேஸ் பிரைட்டர் ஆகும். ஸோ நம்ம அந்த லைட்டை ஆன் பண்ணி பார்த்தோம். பின்னாடி ஒரு பட்டன் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருந்தது. அண்ட் நம்ம இப்போ மேலே, அதாவது அந்த ஃபோன் வைக்கிற இடத்த பிடிச்சி இழுத்தா அந்த கம்பி வெளியே வருது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் நமக்கு அந்த ரிமோட்டும் கொடுத்துருக்காங்க. இதை லாங் ப்ரெஸ் பண்ணால் நமக்கு அந்த ப்ளூடூத் ஆன் ஆகும். எங்கள் அப்பா வேறு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க எங்கே ஆன் பண்ணணும். அப்புறமா நான் சொன்னேன் இதை ஆன் பண்ணப்பான்னு. ஸோ எங்கள் அப்பா லாங் ப்ரெஸ் கொடுத்தாங்க. ஸோ இது ஓப்பனிங், அந்த ஃபோன் வைக்கிறதுக்கான இது பாருங்கள். இப்படி தான் இருந்தது. அண்ட் இது எக்ஸ்டெண்ட் பண்ணால் ஃபோன் வைக்க முடியும், எவ்வளோ அளவுக்கு ஃபோனு. ஸோ எங்கள் அப்பாவோட ஐஃபோனை வச்சோம், கரெக்டாக ஃபிட் ஆச்சு. அண்ட் கீழே ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த அதாவது 3 சைடில் ஸ்டாண்ட் வரும். அதனால ட்ரைபாட்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வாங்கினது ட்ரைபாட் T1S, அதாவது டைகாட்னு ஒரு கம்பெனிலேருந்து வாங்கியிருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபோனோட கேப்சரிங். அந்த லைட்லாம் ஆன் பண்ணோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, பிரைட்டாக வேறு இருந்தது. அண்ட் நமக்கு கம்பி கூட ரொம்ப நீளமாக தான் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் தான் கொஞ்சம் இப்படி வச்சுருக்கோம் பாருங்கள். ஸோ நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண அது போய்கிட்டே இருந்தது. ஸோ இந்த மாதிரி டேபிளில் வச்சு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கணும்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வருதுன்னு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் ஃபோட்டோ எடுக்கணும்னா அந்த ரிமோட்டை எடுத்துக்கிட்டு போய் தூரமாக வச்சு ஆன் பண்ணாலும் நமக்கு ஃபோட்டோ வரும். ஸோ பேரிங் டிவைஸ் எப்படின்னா, லாங் ப்ரெஸ் அந்த ரிமோட் பண்ணோன்னே நமக்கு செல்ஃபின்னு ஒரு ஆப்ஷன் வரும் செட்டிங்ஸில். ஃபர்ஸ்ட் ப்ளூடூத் ஆன் பண்ணிடணும். அப்புறமா இந்த ரிமோட்டை லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா செல்ஃபின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரிமோட்டும் இந்த ஃபோனும் டேரெக்டாக கனெக்ட் ஆகிடும். அண்ட் நீங்கள் பாருங்கள், நாங்கள் ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணோம். அண்ட் இட் கேம் வெல். ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ப்ராடக்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கோம். வேணுன்னா நீங்கள் அதை பார்த்துக்கோங்க.